மேஷராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் என்னென்ன, என்ன மாதிரியான யோக பாக்கிய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது, ஏதாவது தடை தாமதம் இடையே பிரச்சனை இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியில் கொண்டு வந்து விடும். உங்களுடைய முயற்சி அனைத்தும் மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி உங்களிடத்தில் இருக்கும். கடினமாக உங்களால் உழைக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பதட்டம் அடையாம, பயம், கவலை அல்லது குழப்பம் இல்லாம தெளிவாக உங்களால இந்த மாதத்தினுடைய கடமைகளை சிறப்பாக செய்ய முடியும். மிக முக்கியமா யாரையும் எதிர்பார்த்து இருக்காம சொந்த காலில் நிற்கிறது அப்படின்றத நிறைய பேர் விரும்புவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அம்சம் பலன்கள் இப்போ உங்களுக்கு காத்திருக்கிறது. அதனால இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்க மிக விசேஷமா பிளான் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன செயல்கள்லாம் இதற்கு முன்னாடி செய்யறதுக்கு தயக்கமா இருந்ததோ, செய்யாம தள்ளி போட்டீங்களோ, அதையெல்லாம் செய்யலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு தோல்வி கொடுத்த, பாதியில நின்று போன, தடை ஏற்பட்ட செயல்களை மீண்டும் தொடங்குவதற்கு உகந்த காலம். இதெல்லாம் எப்படி நம்ம கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ராசியாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாசம் இது. அதனால இந்த மாதம் உங்களுக்கு செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். எதனால இந்த வெற்றின்னு சொன்னா, ஒரு செயலை செய்யும்போது பயம் இல்லாம, தயக்கம் இல்லாம, அவநம்பிக்கையெல்லாம் கொள்ளாம முழு மனதோடு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், நல்லபடியாக நடந்துரும், நமக்கு வெற்றி கிடைச்சிரும், நம்ம பாஸ் ஆகிடுவோம், நம்ம இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவோம், இந்த பிஸ்னஸ் டீல் ஓகே ஆகிடும், நம்ம போய் பார்க்கக்கூடிய இந்த மனை வீடு நமக்கு அமைஞ்சிரும், பொண்ணு பார்க்க போனால் இந்த ஓகே ஆகிடும், இவங்களே லைஃப் பார்ட்னராக நமக்கு கிடைச்சிருவாங்க, வெளிநாடு விஷயங்கள்லாம் நல்லபடியாக கை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களோடு நீங்கள் செயல்படுவீங்க. அதற்கான தைரியத்தை ராசியாதிபதி செவ்வாய் கொடுக்குறார். இது பிரதானமான பலனாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்படியே 6ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் நீச்ச நிலையை அடைகிறார், நீச்ச கதியை அடைகிறார். அவர் யாருன்னு கேட்டால் குடும்ப கலத்திராதிபதி. அதனால என்னன்னா, குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறது, நிறைய கமிட்மெண்ட் உங்களுக்கு வரும், மற்றவங்களுக்கான பொறுப்பெல்லாம் உங்களை சாரும், மற்றவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நேரடியாக நற்பலன் கிடையாது. உங்களுடைய பொறுப்புகள், கடமைகள், செலவுகள் இதெல்லாம் தான் அதிகமாகுது. இதில் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, வாக்குஸ்தானத்திற்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் போய் நீச்சமடைகிறார். அப்போ பேச்சினால பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? செயல். இந்த உலகத்தின் சிறந்த சொல் செயல்னு சொல்லுவாங்களே, அப்படி நீங்கள் பேசுறதை குறைத்து கொண்டு செயலில் உங்களுடைய கவனத்தை வைக்கணும். செய்து காட்டணும் எதையும் சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான். அப்புறம் மிக விசேஷமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், மேஷ ராசியில் இருக்கக்கூடிய காதல் வயப்படக்கூடிய நபர்கள் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த எதிர்பாலினத்தவர் சம்பந்தமாக காதல், விருப்பங்கள் இது சம்பந்தமாக பிரச்சனை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஏன்னா சுக்கிரன் தான் இதற்கு அதிபதி, அவர் நீச்சம் அடைகிறார். 5ஆம் பாவத்தில் கேது இருந்து கேதுவோடு சூரியன் சேர்றார். அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் விரும்பி திருமணத்திற்கு செய்யக்கூடிய முயற்சியில் கொஞ்சம் தடை பிரச்சனைகள் வரும். அதற்கான தீர்வு என்னன்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு. 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்தோடு இந்த குலதெய்வ வழிபாடுன்றது நெருங்கிய தொடர்பு கொண்டதாக இருக்கின்றது. அதனால மேஷராசி அன்பர்கள் திருமண விஷயங்களுக்காக ஆகஸ்ட் மாதத்தில் முயற்சியை மேற்கொள்ளும் போது குலதெய்வ பிரார்த்தனை செய்துட்டு தான் பிறகு நீங்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ளணும். புதன் 3 ராசிகளில் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றும் 4, 5ஆம் இடங்கள்னே இருக்கிறார். அதனால கல்வி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் அமையப்போகிறது. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சாதகமான விஷயங்கள் காரிய ஜெயம், எதை தொட்டாலும் வெற்றி. கவனமாக இருக்க வேண்டியது காதல் விஷயங்கள், பேச்சு விஷயம். இதில் வழிபாடு ஆகஸ்ட் மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இதில் முற்பகுதி ஆடியில் வரும். ஆடியிலலாம் அம்பால்லாம் விசேஷமான வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் குலதெய்வம் அம்பிகையாக இருந்துட்டா உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் போய் வழிபட்டுட்டு வாங்க. ஆகஸ்ட் மாதம் சாதகமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தினுடைய யோக பாக்கிய பலன்கள் என்னென்ன? ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, என்ன தரப்போகிறது, என்னெல்லாம் செய்யலாம், எதில் கவனமாக இருக்கணும், அதுதான் இந்த மாத பலன்கள்.
உங்களுக்கான வழிபாடு என்ன அதையும் கூட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாளாக விற்க முடியாத சொத்து ஏதாவது இருந்தால் அதை விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 12ஆம் இடத்திற்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வரக்கூடிய வருமானம், நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் வந்து செலவாக போகுதுன்னு அர்த்தம். 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திற்கு வரார் அப்படின்னு சொன்னா, ஒரு சொத்து வித்து கைக்கு பணம் வரப்போகிறது அப்படின்றது அர்த்தம். இப்போ ரிஷபராசிக்கு விரையாதிபதியா இருக்கக்கூடியவர் செவ்வாய். அவர் வந்து இப்போ தனஸ்தானத்திற்கு வரார். அப்படி வர்றதுனால என்ன ஆகும்னு கேட்டா, ஏதாவது சொத்து வித்து கைக்கு பணம் வரும். அப்புறம் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு நீங்க போறதுனால குடும்பத்திற்கு பணம் அனுப்புவீங்க. ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றதுனால உங்களுக்கு பணம் வரும். சைன் பண்றதுன்னா என்னன்னா, நீங்க பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள். இந்த வேலையை இவ்வளோ காலத்திற்குள்ளாக நான் இப்படியாக முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்றது தான் ஒரு கான்ட்ராக்ட் இல்லையா? அதை சைன் பண்றீங்க. ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு வந்துடுது. அதனால உங்களுக்கு பணம் கிடைக்குது. அப்போ பண வரவுக்கு மேற்சொன்ன வழிகள் எல்லாம் நீங்க முயற்சி செய்யலாம். அடுத்து கடனாக பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கல்வி கடன், எஜுகேஷனல் லோன் வேணும், நான் வாங்கலாமா? இப்போ வந்து நான் பெரிய உயர்கல்வி பயிலணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக செய்யலாம். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பற்றி யோசிக்கலாமா? தாராளமாக செய்யலாம். கடன் வாங்கி பிஸ்னஸ் லோன், எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கான காலம் இப்போ கனிந்து இருக்கிறது. எதனால் இதெல்லாம் கடன் வாங்கி செய்ய முடியும்னு சொல்கிறேன், அல்லது சொத்து வித்து கைக்கு காசு வரும்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் பாவத்தில் வந்தாலும் அது நீச்ச வீடாக போயிடுறது. அப்போ ராசியாதிபதி பலம் இழந்துடுறார், நீச்ச பலனை அடைஞ்சிடுறார். அதனால இந்த மாசத்துல உங்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து தான் ஒன்றை பெற வேண்டியதாக இருக்கும். இப்போ மேற்சொன்ன பலன்கள் சொல்றதுக்கு காரணம் இது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு தன பூர்வ புண்ணியாதிபதியா இருக்கக்கூடிய புதன், இவர் ரொம்ப முக்கியமான ரோல் வந்து பிளே பண்றார் இந்த மாசத்துல. எதனாலன்னு கேட்டா, புதன் வந்து நிலையாக ஒரு ராசியில் இருக்க மாட்டார். எப்பயுமே ஒரு மாத பலன் சொன்னா 2 ராசிக்காச்சும் குறைஞ்சிட்டு போயிடுவார். இப்போ 3 ராசியில இருக்கிறார். ஆனா எதனால முக்கியமானவர்னு நம்ம சொல்றோம்னு சொன்னா, புதனுடைய மிதுன வீட்டுல செவ்வாய் இருக்கார். இந்த மாசம் முழுக்க இருக்க போறார். புதனுடைய கன்னி வீட்டுல சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் வந்து மாசம் தொடங்கக்கூடிய இன்றைய நாள்லையும், செவ்வாய் வந்து ஆகஸ்ட் 2 நாளைக்கும் பெயர்ச்சி ஆகி இந்த இடத்துக்கு வராங்க. அப்போ செவ்வாய் சுக்கிரன்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்களுக்கு வீடு கொடுக்கக்கூடிய ஒரு புதனா இருக்கார். அதனால முக்கியமானவர். அவர் முதல்ல ஆட்சி பலம் பெற்றிருக்காரா? ஆட்சி பலம் பெறும்போது அந்த இடத்துல செவ்வாய் இருக்காரா? 2 பேரும் சேர்றாங்களா? அப்போ வந்து ஒரு ஒப்பந்தம், ஒரு பத்திரம், அதன் மூலமா சைன் பண்ணி பணம் வர்றது. ஏன்னா புதன்னா இந்த எழுத்து பத்திரத்துக்கு உண்டானவர், செவ்வாய்னா சொத்துக்கு உண்டானவர், அப்படி சொல்லியிருக்கோம். அதன் பிறகு இந்த புதன் வந்து கடகராசிக்கு வரார். ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு குரு புதனுடைய சேர்க்கை அந்த இடத்துல வருகிறது. கூட சூரியனும் இருக்கின்றார். அப்போ கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியதா இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது படிக்கிறதுக்காக நீங்க வந்து பயணம் மேற்கொள்றீங்க, வெளி இடத்துக்கு போறீங்க, படிப்புக்காக கடன் வாங்குறீங்கன்னு சொல்லியிருக்கோம். அதன் பிறகு இந்த புதன் வந்து என்ன பண்றார்? சிம்ம ராசிக்கு வரார். வந்து யாரோட சேர்றாருன்னா கேதுவோடு சேருகின்றார். அப்போ சூரியனும் அந்த இடத்துக்கு வந்துடுவார். அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல இவங்கெல்லாம் வர்றதுனால ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை, ஒரு மனை வீடு அதை வந்து விற்க முடியல அப்படின்னு சொன்னா அதை விற்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம சொன்ன பலன்களுக்கு இந்த கிரக நிலைகள் தான் வந்து காரணமாக இருக்கிறது. இதை வைத்து தான் கணித்திருக்கிறோம். இதனால இந்த ஆகஸ்ட் மாதத்துல பணவரவு ரிஷபராசி என்பவர்களுக்கு கட்டாயம் உண்டு. 2வது, நீண்ட காலமாக உங்களால் விற்க முடியாத சொத்து விற்கலாம். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய படிப்பு அபிவிருத்தி ஆகும், தொழில் அபிவிருத்தி ஆகும், உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் பெருசாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்க முடியாது. ராசியாதிபதி சுக்கிரன் பலம் இழக்கிறதுனால வேலை நிறைய பார்க்கணும். அப்போ வேலை இருக்கும், வேலை நன்றாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் எல்லா விதமான யோக பலன்களையும் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஆடிப்பூரம் இந்த நாள் வந்து உங்களுக்கு அம்பாள் வழிபாடு செய்கிறதுனால அந்த சுக்கிரன் பலம் கம்மியாக இருக்கு இல்லையா, பலம் கிடைக்க பெற்று நீங்கள் எல்லா விதமான சுகபாகிய பலன்களையும் அடையலாம்.